அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மை குறித்து பிதாவின் பொதுவான சித்தம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தம் என்ன? நம்மை குறித்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு நாளில் நாம் பாவிகளாக இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து வந்தோம், தேவனை அறியாது இருந்தோம், தேவனை அறியாத காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்து திருச்சபையிலே நம்மை சேர்த்திருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது பாவிகள் அல்ல, நாம் பரிசுத்தவான்கள். நாம் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும், நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது முக்கியமான ஒன்று. அதில் காம்ப்ரமைஸே நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நாம் பரிசுத்தமாக வாழ்வது தேவ சித்தமாக இருக்கிறது. நம்மளாலே பரிசுத்தமாக வாழ முடியாமல் இருக்கலாம். என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, என்னால் இப்படிலாம் பைபிளை பின்பற்ற முடியலை என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். அருமையானவர்களே, உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலம் தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வார். தினந்தோறும் ஜெபியுங்கள், தினந்தோறும் வேத வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். உங்கள் பரிசுத்த நிலைமையானது மேலுக்கு மேல் முன்னேறும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கீங்களா? இன்னும் பரிசுத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களை குறித்த தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தம் உள்ளவராய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்கிறீர். காரணம், நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீங்க, வேறுபடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்க, மீறுதல் அக்கிரமம் பாவங்களை மன்னிங்க. எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகளை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குமாரனாய் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்க. தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ தேவ சித்தம் செய்ய கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கட்டாயம் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். God bless you. Thank you.